ஹாய் மக்களே, வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு கோல்டை பற்றின அப்டேட் தான். அதுவும் வந்து பீமா ஜுவல்லர்ஸ் உடைய கோல்டு அப்டேட் தான். இந்த வீடியோவில் மொத்தமாக என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2 முக்கியமான ஸ்கீம் பற்றி நான் அதில் சொல்ல போகிறேன். பீமா ஜுவல்லர்ஸில் அவைலபிள் இருக்குது. இது வரைக்கும் நான் அது மாதிரி கேள்விப்படாத ஒரு ஸ்கீம் அது. ஏன்னா நம்ம எப்பவுமே ஜிஆர்டியே போய் வாங்குறதுனால வெளியில் இருக்கக்கூடிய ஜுவல்லர்ஸில் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் நியூவாக இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாமல் போச்சு. பட் இதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து பீமாக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிறது. ஏற்கனவே ஒரு வாட்டி ஆயிருக்கோம். பட் அந்த டைம் எதுவும் வாங்கலை. இந்த வாட்டி வந்து நம்ம வந்திருக்கோம். இது ஏன் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மெயிலை பார்த்தேன் நான். அந்த மெயிலில் வந்து 100% வந்து வேஸ்டேஜ்லேருந்து ஆஃபர் இருக்குன்னு சொன்னதுனால நம்பி வந்தேன். ஆஃபீஸ்லேருந்து பர்மிஷன்லாம் போட்டு என் ஹஸ்பண்டை வர சொல்லி அப்படி பண்ணி வந்தால் கடைசியில் அவங்க வந்து அப் டு 100% அப்படி தான் ஆஃபர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா எப்படின்னா 8 கிராம்ஸ் வாங்கினீங்கன்னாக்கா வேஸ்டேஜ்லேருந்து 10% ஆஃபரு. 16 கிராம்ஸ் வாங்கினீங்கன்னா 20%. அதே மாதிரி கிராம் கூட 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 உங்களோட வேஸ்டேஜும் அதிகமாகிக்கிட்டே வேஸ்டேஜோடைய ஆஃபர் ப்ரைஸும் வந்து அதிகமாகிக்கிட்டே போகும், மைனஸ் பண்ணிகிட்டே போவாங்க. அதுதான் வந்து அவங்க அப் டு 100% சொல்லிட்டு வச்சுருக்காங்களாம். நான் தான் அந்த மெயிலை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு 100%மே வேஸ்டேஜ் போயிடும், நம்ம 0%ல் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் பாப்பாவை வர வீட்டிலேருந்து வர வச்சேன். ஏன்னா அவளுக்கு நாங்கள் நெத்தி சுட்டி வாங்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுறோம். அது ஏனோ தெரியல, எங்களுக்கு அமையவே இல்லை. ஸோ இங்கே அமையும் அப்படின்னு நினச்சி நான் வந்தேன் இந்த ஆஃபரில் வாங்கலான்னு. பட் வந்த உடனே அந்த மாதிரி ஒரு ஆஃபர் இல்லைன்னு சொல்ல வட்டி எனக்கு கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு. சரி, ஓகே, கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் அப்படியே நான் சுற்றி பார்த்தேன். உண்மையாக சொல்லணும்னா ஜிஆர்டியில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் ஒரு டைப் ஆஃப் கலெக்ஷன்னா, இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரியாக தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப டீட்டெயிலிங் அதிகமாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. கெட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு நகை. சரி, ஓகே, அப்படியே டிசைன் பார்த்துட்டே இருக்கும்போதே அவர் வந்து ஒரு ஸ்கீமை பற்றி எங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. சரி, ஓகே, அந்த ஸ்கீமை பற்றி ஃபஸ்ட்டு கேட்போம். இஷ்டம்னா போட்டுக்கலாம், இல்லை வேண்டாம்னா விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் நாங்கள். நாங்கள் எதுக்கோ பிளான் பண்ணி போய் கடைசியில் அந்த டேயில் வேறு ஒரு விஷயம் தான் முடிஞ்சுது. இதுக்காக நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன், என்ன ஸ்கீம் அது, நான் எதை செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து பல்காக வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம். அதாவது இந்த ஸ்கீமோட ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 லேக்ஸ் தான். 5 லேக்ஸுக்கு கம்மியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. 5 லேக்ஸுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து சூஸ் பண்ணது 5 லேக் வரைக்கும் நாங்கள் சூஸ் பண்ணோம். ஸோ 5 லேக் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா என்னென்னா, இன்றைக்கி கிராம் ரேட் என்ன இருக்குதோ அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி கோல்டாக கன்வெர்ட் பண்ணி இவ்வளோ கிராம்ஸ் 5 லேக்ஸுக்கு இவ்வளோ கிராம்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் ஒன்று கொடுத்துட்றாங்க. இதை வந்து நீங்கள் இம்மீடியட்டாக கலெக்ட் பண்ண முடியாது. ஆஃப்டர் 11 மந்த்ஸ் தான் உங்களால் கலெக்ட் பண்ணவே முடியும். ஸோ ஆஃப்டர் 11 மந்த்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வரும்போது என்ன பெனிஃபிட் உங்களுக்கு, நீங்கள் 5 லேக்ஸ் கொடுத்துருக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் உள்ள ஒரு ஜுவல்லை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் அதை வந்து நீங்கள் ஜீரோவில் வந்து பில் பண்ணிக்கலாம். அதாவது வெறும் நீங்கள் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போதும், அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் அது. பட் மறந்துடாதீங்க, நீங்கள் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுறீங்க. அந்த ஜிஎஸ்டியில் நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு வேஸ்டேஜ் எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 5 லேக் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அந்த 5 லேக்குக்கான ஜுவல்லை நான் செலக்ட் பண்ணும்போது ஒருவேளை அந்த ஜுவல்லோட வேஸ்டேஜ் 20%ன்னு வச்சுக்கிட்டிங்கனாக்கா, அந்த 20% ஜிஎஸ்டியும் நான் சேர்த்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து எனக்கு இத்தனை நாள் தெரியவே இல்லை. நானும் எத்தனையோ வாட்டி ஜிஆர்டியில் சிட் ஸ்கீம் போட்டிருக்கேன். இத்தனை நாளாக நானும் சேர்த்து தான் பே பண்ணிட்டுருக்கேன் போல். நான் தான் நினச்சிட்டு இருக்கேன் நம்ம வெறும் ஜிஎஸ்டி தான் பே பண்ணுறோம் கோல்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. என்ன தான் அவங்க வேஸ்டேஜ்லேருந்து ஆஃபர் கொடுத்தாலும் அந்த வேஸ்டேஜோட ஆஃபர் மட்டும்தான் தானே தவிர அதுக்கான ஜிஎஸ்டி நம்மளுக்கு ஆஃபர் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபைனல் டே வாங்க போகும்போது உங்களோட கோல்டு ரேட்டோடைய ஜிஎஸ்டி ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ பொருள் எடுக்கிறீங்களோ அந்த வேஸ்டேஜோடைய ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி அந்த 5 லேக்குக்கான கிராமை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் அந்த மென்ஷன் பண்ணியிருக்க கிராமை விட நீங்கள் அதிகமாக ஒரு வேலை எடுத்துட்டீங்கன்னாக்கா, நீங்கள் அதிகமாக அதுக்கான ரேட்டு அன்றைக்கி ரேட் என்னவோ அதை பே பண்ணணும், அதோடைய வேஸ்டேஜ் என்னவோ பே பண்ணணும். அது அதர் ஜுவல்ஸில் இருக்க அதே ஸ்கீம்ஸ் தான். ஸோ செகண்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம வீட்டிலலாம் இப்போ ஒரு பழைய நகைங்கெல்லாம் இருக்கும், ஓட்டையாக இருக்கும், உடஞ்சிருக்கும். இதெல்லாம் நம்ம என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருப்போம். அந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி அவங்க வந்து கிராமாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த கிராமாக கன்வெர்ட் பண்ண இந்த புது ஜுவல்லாக நீங்கள் திருப்பி எப்போ எடுக்கணும் பார்த்தீங்கன்னாக்கா 11 மந்த்ஸுக்கு அப்புறமா போய் எடுத்தீங்கன்னாக்கா அதுலேயும் உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு ஆஃபர் இருக்குது.
அது என்ன ஆஃபர்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஜுவல்ல குடுக்குறீங்க. நான் 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா எனக்கு புது ஜுவல் எடுக்கிற மாரி ஐடியா இருக்கு அப்டின்னா, நீங்க எடுக்கக்கூடிய ஜுவல்லுலேருந்து வேஸ்டேஜ்லேருந்து 30% வந்து அவங்க தள்ளிட்டு, மிச்சம் இருக்கக்கூடிய 70% வந்து அவங்க பில் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்க 4 மந்த்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா 40%, 5 மந்த்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா 50% அந்த மாதிரி கம்ப்ளீட்டா நீங்க 11 மந்த்துமே வெயிட் பண்ணி முடிச்சுட்டீங்கன்னாக்கா, லாஸ்ட் மந்த் நீங்க 100%மே வேஸ்டேஜ் இல்லாம நீங்க புது ஜுவல்ஸ் வாங்கிக்கலாம். பட் இதுல ஒரு சின்ன ட்ரிக்கி இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க குடுக்கக்கூடிய ஜுவல்லுலேருந்து எவ்ளோ கிராம்ஸ் குடுக்குறீங்களோ, அந்த மொத்த கிராம்லேருந்து 1 கிராம் கிடையாது. 1% வந்து அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஐ மீன் நீங்க வந்து இப்போ 100 கிராம்ஸ் குடுக்குறீங்கனாக்கா, அதுலேருந்து 1 கிராம வந்து அவங்க தள்ளிட்டு உங்களோட கணக்குல 99 கிராம் தான் வந்து எழுதுவாங்க. 99 கிராம் மட்டும் தான் நீங்க 11 மந்த்ஸ்க்கு அப்புறமா வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த 2 ஸ்கீமுமே வந்து இருக்கு. இந்த செகண்ட் ஸ்கீமோட பேர் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்வர்ணதாரா. ஸோ உங்களுக்கு வேணும்னாக்கா, நீங்க பீமா ஜுவல்லர்ஸ் போய் வாங்கிக்கோங்க. நாங்க சும்மா இருக்க முடியாம கடைக்கு போயி தேவையில்லாத வேல பார்த்து, கடைசியில ஆஃபரும் கிடைக்காம ரூ. 5,00,000 செலவு பண்ணிட்டு கையில என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பலூனு, ஒரு டிராயிங் புக்கு, ஒரு கிரையான்ஸ் இது 3தோட தான் நாங்க வீட்டுக்கு போனோம். சில பேர் சொல்லுவாங்க, நம்ம என்னதான் ஜுவல்ஸ் வந்து பாண்ட் பேப்பர்ல அது இதெல்லாம் வச்சுக்கிட்டாலும், பிசிக்கலா அந்த கோல்ட நம்ம கையால வாங்கி, அத அனுபவிச்சு, போட்டு போடுறோமோ இல்லையோ, ஜஸ்ட் பார்த்துக்கிட்டாச்சும் இருந்தா தான் நம்மளுக்கு ஒரு ஹாப்பின்னு சொல்லிட்டு. அது உண்மதான். ஏன்னா, நாங்க இவ்ளோ ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இதோட நாங்க 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் போய் அந்த ஜுவல்ல வாங்க முடியும். ஸோ, ஆனா வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, எங்க 2 பேருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்ல. என்னன்னா, என்னடா இது நம்ம ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டோமோ! ஒருவேளை கோல்ட் ரேட் குறைஞ்சிருமோ! அதாயிடுமோ! இதாயிடுமோ! ஒரு பயமாவே இருந்துச்சு. இல்ல நம்ம எடுக்க போற அன்னைக்கு வேற ஏதாவது சொல்லுவாங்களோ! அப்படின்னு ஒரு டிஸ்கஷன்லேயே நாங்க வந்துட்டு இருந்தோம். இதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இந்த மாதிரி ஃபேஸ் பண்றது. நீங்க யாராவது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கனாக்கா, எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா லைக் போட மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு காமன் கொஸ்டின். நீங்க எப்படி இப்படி ஜுவல்ஸ் வாங்குறீங்க? உங்களால எப்படி இப்படி சேமிக்க முடியுது? சொல்லுங்க அந்த ட்ரிக்ஸ் அப்படி சொல்றீங்க. ஸோ இதுக்காகவே நான் கோல்டு வாங்குறதுக்காகவே ஒரு 3 மெத்தட வந்து ஃபாலோ பண்றேன். இத தான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. அது என்ன 3 மெத்தட் நான் எப்படி சேர்க்கிறேங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்க. பை பை.